கடைசியாக ரிலேஷனல் அல்ஜெப்ரா என்றால் என்னவென்று பார்த்து விடுவோம். இது ஒரு query லாங்குவேஜ், அதாவது வினவல் மொழி. இதில் இது போன்ற செயற்பாடுகள் ஆபரேஷன்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளன. இவற்றை வைத்துக்கொண்டு நாம் ஒரு தரவு தளத்தில் உள்ள தரவுகளை மீட்பது, கணக்கீடு செய்வது போன்ற செயல்களை நாம் செய்யலாம். ஏற்கனவே நாம் இவற்றையெல்லாம் MySQL வைத்துக்கொண்டு செய்தாகிவிட்டது. அதற்கு அடிப்படையாக அமைவதுதான் இந்த ரிலேஷனல் அல்ஜிப்ரா என்பது. இது உங்கள் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே இதையும் நாம் பார்த்துவிட வேண்டும். இந்த ரிலேஷனல் அல்ஜிப்ராவில் கீழ்க்கண்ட செயற்பாடுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஆபரேஷன்ஸ் செலக்ட், இதை குறிக்க சிக்மா என்கின்ற ஒரு குறியீடு இருக்கின்றது. அடுத்து ப்ராஜெக்ட், இதை குறிக்க பாய் என்கின்ற ஒரு குறியீடு. அடுத்து யூனியன், ஒட்டுதல், இதை குறிக்க இது ஒன்று. இது கழித்தல், வேறுபாடு, அதை குறிக்க மைனஸ். இது இன்டர்செக்ஷன், வெட்டு, இதை குறிக்க இதோ இது போன்ற இன்டர்செக்ஷன் குறியீடு. இறுதியாக பெருக்கல், இதோ இந்த குறியீடு, எக்ஸ் போன்ற குறியீடு. இதை கார்ட்டீசியன் பெருக்கல் என்று சொல்வார்கள். இனி நாம் இவற்றை ஒன்று ஒன்றாக பார்ப்போம். இந்த செலக்ட் சிம்பல் சிக்மா. நிறைய எடுத்துக்காட்டுக்கு போய்விடுவோம். இதோ ஒரு ரிலேஷன் இருக்கிறது. நாம் இதை அட்டவணை என்று சொல்லி பழகிவிட்டோம். ஆனால் இந்த பாடத்தில் இது ரிலேஷன் என்று சொல்ல வேண்டும். இந்த ரிலேஷன் பெயர் என்ன? ஸ்டூடெண்ட். இந்த ரிலேஷனில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கின்றன? 1 2 3 4 4 எலிமெண்ட்ஸ் இருக்கின்றன. ஒவ்வொன்றும் ஒரு டப்பிள். இது ஒரு டப்பிள், இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. இது நான்கும் சேர்ந்ததுதான் ஸ்டூடெண்ட். So student is a set of all these rows என்று நாம் சொல்லலாம். இந்த ரிலேஷனில் இந்த 4 தரவுகளும் உறவுபடுத்தப்பட்டுள்ளன, அதாவது ரிலேட்டட். இந்த 4 தரவுகளும் உறவுபடுத்தப்பட்டுள்ளன. இந்த 4 தரவுகளும் இந்த 4 தரவுகளும் இப்படியாக உறவுபடுத்தப்பட்டு, அதாவது இதனுடைய கலெக்ஷன் will give you a set. அதுதான் ஸ்டூடெண்ட் என்பது, அதுதான் ரிலேஷன். ஆர் என்று சொல்வதற்கு பதிலாக நாம் ஸ்டூடெண்ட் என்று சொல்வோம். சரி, இவ்வாறு இந்த ரிலேஷன் கொடுக்கப்பட்ட பிறகு இதில் சிக்மா என்பதை அப்ளை செய்தால் என்ன கிடைக்கும்? இதோ இப்படித்தான் செய்வார்கள். இதை சிக்மா என்று வைத்துக் கொள்வோம். சிக்மா கோர்ஸ் ஈக்குவல்ஸ் பிக் டேட்டா ஆன் த ரிலேஷன் ஸ்டூடெண்ட். இதோ இந்த ரிலேஷன் ஸ்டூடெண்டில் கோர்ஸ் ஈக்குவல்ஸ் பிக் டேட்டா, அதை கொடு என்று அர்த்தம். அதாவது இந்த ரிலேஷனுக்கு சென்று இந்த ஆட்ரிபியூட்டை எடுத்து, இந்த ஆட்ரிபியூட்டினுடைய மதிப்பு பிக் டேட்டாவாக இருந்தால் எனக்கு அந்த டப்பிளை கொடு. இதோ இது. எனவே இதை இதில் நாம் செலுத்தினால் நமக்கு இது கிடைக்கும். இந்த ரிலேஷன் பெயர் ஸ்டூடெண்ட். இந்த ரிலேஷன் பெயர் எது வேண்டுமானாலும் நாம் வைத்துக் கொள்ளலாம். எடுத்துக்காட்டாக நாம் இதை பிக் டேட்டா BDR என்று வைத்துக் கொள்ளலாம். இது ஒரு ரிலேஷன். எனவே இந்த ஆபரேஷன் என்ன செய்கின்றது என்றால், ஒரு ரிலேஷனை எடுத்து இன்னொரு ரிலேஷன் கொடுக்கின்றது. இந்த ரிலேஷனில் 4 டப்பிள்ஸ் இருக்கின்றன, இந்த ரிலேஷனில் 2 டப்பிள்கள் இருக்கின்றன. இந்த ரிலேஷனை இங்கிருந்து நாம் பெற்றோம் இந்த ஆபரேஷன் செய்து என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நான் SQL வைத்துக்கொண்டு இம்ப்ளிமெண்டேஷன் செய்திருக்கிறேன். வழக்கம் போல ஒரு டேபிளை உருவாக்கி, ஸ்டூடெண்ட் என்கின்ற டேபிளை உருவாக்கி, இதோ உருவாக்கி இருக்கிறேன். உருவாக்கி அதில் இந்த ஆபரேஷன் சிக்மா கோர்ஸ் ஈக்குவல்ஸ் பிக் டேட்டா என்று நான் அப்ளை செய்கிறேன். அதை எப்படி அப்ளை செய்வது? இதோ select everything from student where course equals big data. அதுதான் கண்டிஷன். இதோ அந்த course equals big data என்பதுதான் கண்டிஷன். அந்த கண்டிஷனை நீங்கள் இங்கே போட்டால் நமக்கு ஸ்டூடெண்ட்லிருந்து இந்த ரிலேஷன் வரும். இந்த ரிலேஷன் பெயர் ஸ்டூடெண்ட். இந்த ரிலேஷன் பெயர் நாம் இன்னும் கொடுக்கவில்லை, எது வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். இதோ நான் BDR என்று போட்டிருக்கிறேன். எனவே இதை நாம் BDR என்று வைத்துக் கொள்ளலாம். அடுத்து ப்ராஜெக்ட், அதனுடைய சிம்பல் பாய். இது என்ன செய்கின்றது என்றால், இதோ பாருங்கள் இந்த எடுத்துக்காட்டு. ஸ்டூடெண்ட் என்கின்ற ரிலேஷன் ஏற்கனவே இருக்கின்றது, நாம் செய்திருக்கிறோம். இதில் பாய் கோர்ஸ் ஸ்டூடெண்ட், அதாவது இந்த ஆபரேஷன், இந்த செயற்பாடுகளை நீங்கள் இதில் செலுத்தினால் கோர்ஸ் என்கின்ற அட்ரிபியூட்டினுடைய எல்லா மதிப்புகளும் இங்கே வரும். இதோ பிக் டேட்டா, ஆர் லாங்குவேஜ், பிக் டேட்டா, பைத்தன் ப்ரோக்ராமிங், இவையெல்லாம் இங்கே வரும். ஒன்று கவனிக்க வேண்டும், இதில் உள்ள டூப்ளிகேட்ஸ் நீக்கப்படும்.
இதை அப்படியே கொடுத்தால் நமக்கு பிக் டேட்டா 2 முறை வரும். அவற்றில் ஒன்றை எடுத்தாகிவிட்டது. சரி, இந்த வரையறை அதாவது டெஃபினேஷனை வைத்துக்கொண்டு நாம் எஸ்கியூஎல்லில் எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் செய்வது? இதோ செய்திருக்கிறேன் பாருங்கள். செலக்ட் டிஸ்டிங்க்ட் என்று சொன்னால் நமக்கு இது என்ன செய்கிறதோ அது வரும். இதோ இதுதான் ஸ்டூடெண்ட் என்கின்ற டேபிள். அதில் செலக்ட் கோர்ஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் என்று சொன்னால் எல்லா கோர்ஸும் வரும். It has duplicates. You can see it has duplicates. Big data here, big data here. Duplicates. நமக்கு duplicates இருக்கக்கூடாது என்றால் select distinct course from student என்று சொல்ல வேண்டும். எனவே இங்கே நாம் distinct என்று சொல்ல வேண்டும் இந்த இடத்தில். இதோ அவ்வாறு சொன்னால் நமக்கு big data or language python programming என்று மட்டும் வரும். big data வராது, 2 முறை வராது. distinct என்று சொல்வதற்கு பதிலாக நான் இவ்வாறும் சொல்லலாம், யூனியன் என்று. அதாவது ஸ்டூடெண்டில் கோர்ஸில் உள்ள எல்லா மதிப்புகளையும் எடுத்து திருப்பி கோர்ஸில் உள்ள எல்லா மதிப்புகளையும் எடுத்து அவற்றை யூனியன் செய்தால் டூப்ளிகேட்ஸ் மறைந்துவிடும். இதோ பாருங்கள், இதோ நான் செய்தால் நமக்கு அந்த டூப்ளிகேட்ஸ் இல்லை. ஒன்று நீங்கள் டிஸ்டிங்க்ட் என்று சொல்லலாம் அல்லது யூனியன் என்று சொல்லலாம். இவை இரண்டும் பை என்கின்ற இந்த ஆபரேஷனை செயலாக்கம் செய்கின்றன. சரி, இதுவரை சிக்மா பார்த்தாகிவிட்டது, பை பார்த்தாகிவிட்டது. அடுத்து பையினுடைய பொது வடிவம். இதோ பை ஸ்டூடெண்ட் நம்பர் அண்ட் கோர்ஸ். இதுதான் ஸ்டூடெண்ட் ஏற்கனவே நாம் சொன்னது. இதில் நமக்கு ஸ்டூடெண்ட் நம்பர் இதனுடைய மதிப்புகள் எல்லாம் வர வேண்டும், கோர்ஸினுடைய மதிப்புகள் எல்லாம் வர வேண்டும். நோ டூப்ளிகேட்ஸ். சரி, வந்திருக்கிறதா பார்ப்போம். இது வேண்டாம், இது வேண்டாம், நமக்கு மீதி இரண்டும் வேண்டும். எனவே CS1 big data இது வந்தாகி விட்டது. CS2 R language, CS3 big data and CS4 Python programming இது வந்தாகி விட்டது. 4. இதில் எதிலுமே டூப்ளிகேட்ஸ் கிடையாது, எதுவுமே திரும்பி வரவில்லை. இங்கே பிக் டேட்டா 2 முறை வந்திருக்கின்றது. ஆனால் இது CS1 big data, இது CS3 big data. எனவே பிக் டேட்டா ரிப்பீட் ஆகி இருந்தாலும் இந்த ரோ ரிப்பீட் ஆகவில்லை. இதோ பாருங்கள், CS1 is not repeated anywhere. CS2 is not repeated anywhere. CS3 is not repeated. CS4 is not repeated. எனவே இந்த ரோ, இந்த ரோ, இந்த ரோ, இந்த ரோ எல்லாமே ஒன்றுக்கொன்று தனியாக இருக்கின்றன. சரி, அதை நாம் எவ்வாறு செயலாக்கம் செய்வது? நீங்கள் நேரவே இவ்வாறு செய்து விடலாம். இவ்வாறு செய்தால் நமக்கு இப்படி வரும். ஆனால் டூப்ளிகேட்ஸ் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. எனவே நாம் இவ்வாறு செய்ய வேண்டும். செலக்ட் டிஸ்டிங்க்ட் என்று சொன்னால் டூப்ளிகேட்ஸ் இருக்காது. அடுத்து 4வதாக யூனியன். இதோ ஒட்டுதல். யூனியன் ஒன்ஸ் அகைன் டூப்ளிகேட்ஸ் இருக்காது. யூனியன் என்ன செய்கின்றது? இதோ ஒரு டேபிள், ஒரு ரிலேஷன் இருக்கின்றது, இதோ ஒரு ரிலேஷன் இருக்கின்றது. இந்த ரிலேஷன் பெயர், உறவு முறையின் பெயர் டேபிள் A, இந்த உறவு முறையின் பெயர் டேபிள் B. இந்த 2 ரிலேஷன்களையும் உறவு முறைகளையும் வைத்துக்கொண்டு நாம் ஒரு புது உறவு முறை ரிசல்ட் என்ற பெயர் அதற்கு உருவாக்குகிறோம். எப்படி? யூனியன் போட்டு இதில் உள்ளவற்றெல்லாம் எடுத்து இதில் உள்ளவற்றெல்லாம் எடுத்து ஒன்று சேர்க்க வேண்டும். அப்படி என்றால் என்ன? இதில் மொத்தம் எத்தனை இருக்கின்றது? 1, 2, 3 டப்பிள்ஸ் இருக்கின்றன. ஸோ திஸ் இஸ் a set of 3 டப்பிள்ஸ் என்று பார்க்க வேண்டும். நீங்கள் டேபிள் B என்பது 3 டப்பிள்ஸ்கள் கொண்டது. இந்த டப்பிள்ஸ்களை ஒன்று சேர்த்தால் நமக்கு என்ன வருகின்றது? மொத்தத்தில் 6 வரலாம். ஏனென்றால் இங்கு 3 இருக்கின்றது, இங்கு 3 இருக்கின்றது, 6 வர வேண்டும். ஆனால் டூப்ளிகேட்ஸை எடுத்து விட்டால் இதோ 4 தான் வந்திருக்கின்றது. எனவே நாம் என்ன சொல்லலாம்? டேபிள் A யூனியன் டேபிள் B ஈக்குவல்ஸ் டேபிள் A யூனியன் B. இந்த பெயர் இது என்று நாம் கருதி கொள்ளலாம். சரி, யூனியனை பற்றி சொல்லியாகிவிட்டது. அடுத்து அதனுடைய SQL இம்ப்ளிமெண்டேஷன். இதோ அந்த டேபிளை நாம் உருவாக்கி விட்டோம். டேபிள் A உருவாகி விட்டது. டேபிள் B ஐ நாம் உருவாக்கி விட்டோம். அண்ட் இதோ யூனியன் டேபிள் A யூனியன் டேபிள் B. ஸோ செலக்ட் எவ்ரிதிங் ஃப்ரம் டேபிள் A யூனியன் செலக்ட் எவ்ரிதிங் ஃப்ரம் B. இப்படி போட்டால் நமக்கு இப்படி வருகின்றது. எதிர்பார்த்தது போலவே டூப்ளிகேட்ஸ் ஹேவ் பீன் ரிமூவ்ட். எனவே நாம் இந்த ஆபரேஷனை, ஒட்டுதல் ஆபரேஷனை SQL-இல் உள்ள யூனியனை வைத்துக்கொண்டு செயற்படுத்தலாம் என்று நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்து டிஃபரன்ஸ். இதோ மைனஸ். வழக்கம் போல இதோ இந்த ரிலேஷன் பெயர் A டேபிள் A, இந்த ரிலேஷன் பெயர் டேபிள் B. 2 ரிலேஷன்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளன. அட்டவணை வடிவத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்?
டேபிள் ஏவிலிருந்து டேபிள் பியை எடுக்க வேண்டும். இதோ டேபிள் ஏவிலிருந்து டேபிள் பியை எடுக்க வேண்டும். எனவே இதிலிருந்து இதை எடுத்தால் என்ன வரும்? இதோ ஒரு டப்பிள் இருக்கின்றது, அதே டப்பிள் இங்கே இருக்கின்றது. எனவே நாம் இதை எடுத்து விட வேண்டும். அடுத்து இதை பாருங்கள், இது இதோ இருக்கின்றது. எனவே இதையும் எடுத்து விட வேண்டும். அடுத்து இந்த டப்பிள் எங்கேயுமே இல்லை, அப்படியே விட்டாகி விட்டது. எனவே ஏவிலிருந்து பி எடுத்தால் நமக்கு CS4 பத்மஜா என்று வரும். இது ஒரு ரிலேஷன். இந்த ரிலேஷன் பேர் என்ன? டேபிள் A minus B. எனவே இந்த மைனஸ் என்கின்ற ஆபரேட்டரை வைத்துக்கொண்டு டேபிள் A டேபிள் B என்ற இரண்டு ரிலேஷனிலிருந்து நாம் மூன்றாவது ரிலேஷனை உருவாக்குகிறோம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை எவ்வாறு SQL-இல் செய்வது? எக்ஸெப்ட் என்கின்ற ஒரு கீவேர்ட் இருக்கின்றது, அதை பயன்படுத்தி நாம் செய்து கொள்ளலாம். இதோ select everything from A except this. இது என்ன? everything from B என்ற அர்த்தம். So everything from A அதை கொடு, அதில் எதை கொடுக்க வேண்டும்? இதில் இல்லாததை கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் இதில் உள்ளதை எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு மீதியை கொடு என்று சொல்லியிருக்கிறோம். எனவே அதுதான் CS4 பத்மஜா. இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன் என்ன? இதோ டேபிள் A இருக்கிறது, டேபிள் B இருக்கிறது. இது ஒரு ரிலேஷன், இது ஒரு ரிலேஷன். இதில் மூன்று டப்பிள்கள் இருக்கின்றன, இதில் மூன்று டப்பிள்கள் இருக்கின்றன. இன்டர்செக்ஷன் என்றால் இதற்கும் உள்ள பொதுவான டப்பிள்ஸ் என்ன என்று பார்க்க வேண்டும். இதோ இந்த டப்பிளை எடுங்கள், அது இங்கே இருக்கிறதா? இதோ இருக்கிறது. எனவே அது நமக்கு வேண்டும், இதோ நமக்கு வேண்டும். அடுத்து CS3 லெனின் இருக்கிறதா? CS3 லெனின் இருக்கிறது. எனவே அது நமக்கு இதோ போடுங்கள், இங்கே போடும். அடுத்து CS4 பத்மஜா இருக்கிறதா? இல்லை. எனவே இதற்கும் பொதுவான டப்பிள்ஸ் இரண்டு தான். A இன்டர்செக்ஷன் B என்பது ஒரு புது ரிலேஷன், புது உறவு முறை. அதில் இரண்டு டப்பிள்கள் இருக்கின்றன என்று புரிந்து கொள்ள வேண்டும். இதை எவ்வாறு SQL செய்வது? இன்டர்செக்ட் என்கின்ற கீவேர்ட். செலக்ட் எவ்ரிதிங் ஃப்ரம் டேபிள் A, செலக்ட் எவ்ரிதிங் ஃப்ரம் டேபிள் B, இன்டர்செக்ட். இதோ இன்டர்செக்ட் ஆகிவிட்டது. கொடுக்கும்போது ஸ்டூடெண்ட் நம்பர் படி ஆர்டர் செய்து கொடு. இதை ஆர்டர் செய்தால் CS1 முதலில் வரும், CS3 பிறகு வரும். இது தேவையில்லை, இருந்தாலும் ஓகே. இதில் நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது, கண்டிஷன். நாம் ஏவும் பியும் இன்டர்செக்ட் பண்ணும்பொழுது, செய்யும்பொழுது they must be union compatible என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது யூனியன் செய்தால் அவை ஏதேனும் ஒரு தவறுகளை உருவாக்கக்கூடாது. அவ்வாறு இருந்தால் தான் நீங்கள் இன்டர்செக்ஷன் செய்ய முடியும். இதோ ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள். யூனியன் கம்பேட்டபிலிட்டி இல்லாத எடுத்துக்காட்டு இது. இது பாருங்கள், டேபிள் A, this is டேபிள் B. டேபிள் A வில் இரண்டு அட்ரிபியூட்ஸ், ஸ்டூடெண்ட் நம்பர், நேம் இருக்கின்றன. டேபிள் B யில் மூன்று இருக்கின்றது. இதை நாம் யூனியன் செய்ய முடியாது. ஏனென்றால் இந்த ரிலேஷன் இரண்டு எலிமெண்ட்ஸ் தான் இருக்கின்றன இந்த டப்பிளில். எடுத்துக்காட்டாக இவ்வாறு இருக்கக்கூடாது என்பது ஒரு கண்டிஷன். அடுத்து கடைசியாக கார்ட்டீசியன் பெருக்கல். எடுத்துக்காட்டு டேபிள் A, டேபிள் B. டேபிள் ஏவில் என்ன இருக்கின்றது? 1, 2, 3 ரோல் நம்பர். டேபிள் B இனிஷியல்ஸ் S and R. இது கார்ட்டீசியன் ப்ராடக்ட், அதாவது பெருக்க வேண்டும். A கிராஸ் B என்றால் இதோ 1, 2, 3 நான் இங்கே எழுதியிருக்கிறேன். டேபிள் B இதோ SR. இதையும் கிராஸ் செய்ய வேண்டும், பெருக்க வேண்டும் என்றால் ஒன்றையும் S-ஐயும் எடுத்து எழுது. அடுத்து ஒன்றையும் R-ஐயும் எடுத்து எழுது. அடுத்து 2S 2R, 3S 3R. இப்படி மொத்தத்தில் எல்லா இணைகளையும் இங்கே காட்ட வேண்டும். அதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அப்போ மொத்தம் இங்கே எத்தனை இருக்கும்? இது ஒரு 3, இது 2. இது ரெண்டையும் பெருக்கினால் இதோ 6 டப்பிள்ஸ் வரும். 1, 2, 3, 4, 5, 6 டப்பிள்ஸ். எனவே இந்த ரிலேஷன் டேபிள் A டைம்ஸ் டேபிள் B என்கின்ற ரிலேஷன் 6 டப்பிள்ஸ்களை கொண்டிருக்கும். இதை எவ்வாறு செயலாக்கம் செய்வது? SQL வைத்து இதோ பாருங்கள், டேபிள் AA என்பதை நான் இங்கே உருவாக்கி இருக்கிறேன். இன்சர்ட் செய்து இதோ டேபிள் AA, இதோ டேபிள் BB உருவாக்கி இருக்கிறேன். இரண்டையும் வைத்து எப்படி நாம் ப்ராடக்ட் எடுப்பது? இதில் ஒரு 3, இதில் ஒன்று 3, மொத்தம் 9 வர வேண்டும். இதோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வர வேண்டும். அதை எவ்வாறு செய்வது SQL-இல்? இதோ select star from table AA cross join table BB. அதைத்தான் இங்கே எழுதிக்கணும் பாருங்கள். select star from table AA cross join table BB என்றால் அதனுடைய பெருக்கலை எடுத்து கொடு
கொடுக்கும்போது ஆர்டர் பை ஸ்டூடெண்ட் நம்பர். ஸ்டூடெண்ட் நம்பர் என்பது எங்கே இருக்கின்றது? இதோ டேபிள் ஏவில் இருக்கின்றது. எனவே இதன்படி ஆர்டர் செய். அதுதான் டேபிள் ஏஏ டாட் ஸ்டூடெண்ட் நம்பர், அதன்படி ஆர்டர் செய் என்று வருகின்றது. இதோ அப்படித்தான் CS1, CS2, CS4 இது 3 தான் இருக்கின்றது. சரி, கார்ட்டீசியனும் பார்த்தாகிவிட்டது. அதை எவ்வாறு SQL-இல் இம்ப்ளிமெண்ட் செய்வது என்றும் பார்த்தாகிவிட்டது. இத்துடன் தரவு மேலாண்மையில் உள்ள அடிப்படை கருத்துக்கள் முடிவடைகின்றன. நன்றி, வணக்கம்.